இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles make you move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles make you move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். வளர்ச்சிக்கான சிறப்பான பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் தாக்கல் செய்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி புகழாரம் சூட்டியுள்ளார். இதுகுறித்து மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், நடப்பு நிதியாண்டிற்கான சிறப்பான பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி மக்களவையில் தாக்கல் செய்துள்ளதாகவும், அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்தபடி தனிநபர் வருமான வரி சலுகை 2 லட்சம் வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மற்றும் மறைந்த பாரத பிரதமர் நினைவாக ராஜீவ்காந்தி ஈக்விட்டி சேமிப்பு திட்டம் அறிவிக்கப்பட்டது. வேளாண்மை துறைக்கு முக்கியத்துவம், குறைந்த கால பயிர்கடனுக்கு வட்டி குறைக்கப்பட்டுள்ளது, வேளாண் கடன் 5,75 லட்சம் வழங்கப்படும் என அறிவித்தது போன்றவற்றை வரவேற்பதாகவும், அனைவருக்கும் கல்வி பெறும் உரிமை சட்டத்தை செயல்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 3 லட்சம் வரை கடனுக்கு 7% வட்டியும், குறுகிய காலத்தில் கடன் செலுத்துவோருக்கு 3% வட்டி செலுத்தலாம் என்ற அறிவிப்பு மகளிர் மேம்பாட்டுக்கு உதவும் வகையில் உள்ளதாகவும், மேலும் 17 முக்கிய சேவைகளுக்கு சேவை வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், பொதுவாக வேளாண்மை, எரிசக்தி, போக்குவரத்து, தேசிய நெடுஞ்சாலை போன்ற துறைகளில் நடைபெற்ற வளர்ச்சிக்கு இந்த பட்ஜெட் உதவும் மற்றும் உற்பத்தியை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும் வளர்ச்சிக்கான சிறப்பான பட்ஜெட் தாக்கல் செய்த நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி, பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி ஆகியோருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டதாக கூறினார். மத்திய பட்ஜெட்டில் தங்கம் இறக்குமதிக்கான சுங்கவரியை உயர்த்தியதை கண்டித்து புதுவை நகை வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் நகை கடைகள் அடைக்கப்பட்டன. மத்திய பட்ஜெட்டில் தங்கம் இறக்குமதிக்கான சுங்கவரி 2% 4% உயர்த்தப்பட்டது. வர்த்தகம் பெயர் இல்லாத தங்க நகைகளுக்கு 1% உற்பத்தி வரி விதிக்கப்பட்டது. 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் நகை வாங்குபவர்கள் கூடுதலாக 1% வரி செலுத்த வேண்டும் என்ற அறிவிப்பு போன்றவற்றை கண்டித்து நாடு முழுவதும் உள்ள நகை கடைகளை மூடுவது என இந்திய தங்க நகை வியாபாரிகள் சம்மேளன கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. அதையடுத்து புதுவை நேரு வீதி, நெல்லுமண்டி சந்து, பாரதி வீதி, கொசக்கடை வீதி உள்பட பல்வேறு பகுதிகளில் உள்ள நகை கடைகள் மூடப்பட்டது. இதனால் நகை வாங்க வந்த பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். மேலும் நகை கடை சந்துகளில் ஆள் நடமாட்டம் குறைந்து வெறிச்சோடி காணப்பட்டது. இதுகுறித்து நகை வியாபாரிகள் கூறுகையில், நகை கடைக்காரர்களையும் மக்களையும் நசுக்கும் விதமாக வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக சமீபத்தில் தான் 1% 2% சுங்க வரி உயர்த்தினார்கள். தற்போது 2% 4% உயர்த்தப்பட்டுள்ளது. இரண்டாவதாக 1% கலால் வரி நகை வாங்குபவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ளது. 1% வாட் வரியை ஸ்டேட் கவர்மெண்ட் வசூல் பண்ணுகிறது. இப்போது புதிதாக 1% சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் போடப்பட்டிருக்கிறது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வரியும் போடப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக கோல்ட் ஸ்மித்தில் பணம் நகை கொடுத்து வாங்கும்போது அவர் கொடுக்கும் கூலியிலும் 12% சேவை வரி பிடித்துக் கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது. நான்காவதாக 2 லட்சம் நகை மேல் வாங்குபவருக்கு 1% பேன் கார்டு கொடுத்தால் 1% வரியும், பேன் கார்டு கொடுக்கவில்லை என்றால் 20% வரியும் விதித்துள்ளார்கள். இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமில்லாதது. இந்த 4 விஷயத்தையும் எதிர்த்து நாங்கள் இந்த கடையடைப்பு போராட்டத்தில் கலந்துள்ளோம். இது அகில இந்திய அளவில் நடக்கிறது. புதுவையிலும் நாங்களும் இதில் கலந்து கொண்டு எங்கள் எதிர்ப்பை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நாளையும் நாளை மறுநாளும் நகை கடைகள் அடைக்கப்படும் என அவர்கள் தெரிவித்தனர்.
புதுவையில் வரும் பட்ஜெட்டில் ஒரு சிறப்பு நிதியை உருவாக்கி 3 பஞ்சாலைகளையும் இயங்கச் செய்து இளைஞர்களிடையே வறுமையையும் வன்முறையையும் அறவே ஒழிக்க வேண்டும் என்று முதல்வருக்கு முன்னாள் அமைச்சர் SP சிவக்குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுகுறித்து முன்னாள் அமைச்சரும் திமுக மாநில துணை அமைப்பாளருமான SP சிவக்குமார் கூறுகையில், புதுவை அரசின் கீழ் இயங்கி வரும் AFT, சுதேசி, பாரதி ஆகிய பஞ்சாலைகள் தலைமுறையாக ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பை அளித்து 40 கோடி ரூபாய்க்கு மேலாக அந்நிய செலவாணியை ஈட்டி தந்தது. அத்தகைய சிறப்புமிக்க வரலாற்று சின்னங்களாக திகழும் 3 பஞ்சாலைகளும் வருங்கால தலைமுறைக்கு நினைவு சின்னங்களாக மாறிவிடாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உள்ளதாலும், மேலும் தற்பொழுது குற்றங்களுக்காக கைது செய்யப்படுகின்ற இளைஞர்களின் படங்களை பார்க்கும்பொழுது அவர்களுக்கு வேலை, மாத சம்பளம் என ஒன்றிருந்தால் அவர்கள் வழி தவறி சென்றிருக்க மாட்டார்கள் என்பது உறுதி என்பதால், குற்றமற்ற சமுதாயத்தை உருவாக்குவதும் அரசின் பொறுப்புதான் என்பதால், அருமையான 3 பஞ்சாலைகள் கையில் உள்ளதால் உள்நாட்டு ராணுவத்திற்கு தேவையான துணிகள், புதுவை அரசின் திட்டங்களுக்கு தேவையான துணிகள், ஏனைய மாநில அரசுகளின் துணி வகைகளை தயார் செய்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை அளிக்க வேண்டும் என்றும், இதற்கு தகுந்தாற்போல வருகின்ற சட்டசபை கூட்டத்தில் வரவு செலவு திட்ட உரையை அளிக்க உள்ள முதல்வர் ஒரு சிறப்பு நிதியை உருவாக்கி 3 ஆலைகளையும் முழுமையாக இயங்க செய்து இளைஞர்களின் வறுமையையும் புதுவையில் நடக்கும் வன்முறையையும் அறவே ஒழிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாக கூறினார். புதுவை நெல்லித்தோப்பு AJK பயிற்சி மையத்தில் திண்டிவனம் ஸ்ரீ புவனேஸ்வரி அனுக்கிரக அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் மாநிலத்தை பசுமையாக்கிட மரக்கன்றுகளை வழங்கினார். புதுவை நெல்லித்தோப்பில் உள்ள AJK பயிற்சி மையத்தில் திண்டிவனம் ஸ்ரீ புவனேஸ்வரி அனுக்கிரக அறக்கட்டளை சார்பில் அதன் நிர்வாகிகள் சக்திகுமார், சரஸ்வதி, முத்துலட்சுமி, சுமதி, பூங்கோடி ஆகியோர் முன்னிலையில் மகளிர் தின விழா நடைபெற்றது. அதில் சிறப்பு விருந்தினர்களாக பயிற்சி மைய நிறுவனரும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவருமான திரு ஜான்குமார் மற்றும் அவரது துணைவியார் லதா ஜான்குமார் கலந்து கொண்டு தானே புயலால் மரங்கள் விழுந்து பசுமை இழந்த புதுவையை மீண்டும் பசுமையாக்கி பொலிவடைய செய்யும் வகையில் மரக்கன்றுகளை வழங்கினர். மக்களிடையே பசுமை குறித்து விழிப்புணர்வையும் அவர்கள் ஏற்படுத்தினர் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டி பேசினர். பயிற்சி மைய மாணவர்கள் திரளாக கலந்து கொண்ட விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியை சரளா தலைமையில் மாணவர்கள் செய்திருந்தனர். புதுவை அரசு சமுதாய நலப்பணி திட்டம் சார்பில் நடைபெற்ற மாணவர்கள் நடத்திய கலை விழாவை உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். புதுவை உழவர்கரை ரீனா மஹாலில் அரசு சமுதாய நலப்பணி திட்டம் சார்பில் அரசு மற்றும் தனியார் உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற சமுதாய கலை விழா மாநில திட்ட இணைப்பு அலுவலர் ஏமு ராஜன் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு கலை விழாவினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். விழாவில் 15 பள்ளிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலை நிகழ்ச்சிகளை வழங்கினர். பங்கேற்ற மாணவர்களுக்கு நினைவு கேடயம் மற்றும் உணவுப் பொருட்களை அரியாங்குப்பம் பாஸ்கர் வழங்கி பாராட்டி பேசினார். நிறைவில் திட்ட அலுவலர் நன்றி கூறினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை திட்ட அலுவலர்கள் செய்திருந்தனர். புதுவை தொழிலாளர் துறை சார்பில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் திரளான இளைஞர்கள் பங்கேற்று வேலைவாய்ப்பினை பெற்று பயனடைந்தனர். புதுவை தொழிலாளர் துறை வேலைவாய்ப்பகம் சார்பில் தனியார் நிறுவனங்களில் BPO நிறுவனத்தில் 100 பணியிடங்களுக்கும், செக்யூரிட்டி கார்டு, கஸ்டமர் சப்போர்ட் ஆபீசர் உள்ளிட்ட 50 பணியிடங்களுக்கும் சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் வேலைவாய்ப்பு அலுவலக வளாகத்தில் இயக்குநர் மலர்கண்ணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் 18 வயதிலிருந்து 28 வயதிற்குட்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் திரளாக பங்கேற்று அவரவர்களின் திறமைக்கேற்ப வேலைக்கு தேர்வு செய்யப்பட்டனர். முகாமிற்கான ஏற்பாட்டினை வேலைவாய்ப்பு அலுவலக அலுவலர்கள் செய்திருந்தனர். புதுவை அரசு நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் நடைபெற்ற உலக வனநாள் விழாவில் அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு வன பாதுகாப்பு பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வண்ணம் உரையாற்றினார். புதுவை ராஜா திரையரங்கம் அருகே உலக வனநாள் விழா நாட்டு நலப்பணி திட்டம் பொதுப்பிரிவு சார்பில் திட்ட அலுவலர் வெற்றிவேல் தலைமையில் மண்டல அமைப்பாளர்கள், திட்ட உறுப்பினர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக அமைச்சர் தியாகராஜன் மற்றும் அரசு கொறடா நேரு கலந்து கொண்டு காடுகள் வளர்ப்பதன் அவசியம் குறித்தும் வன பாதுகாப்பு பற்றியும் விழிப்புணர்வு உரையாற்றினர். தொடர்ந்து மாநில இணைப்பு அலுவலர் ஏமு ராஜன், திட்ட கல்லூரி ஒருங்கிணைப்பாளர் தமிழ்மாறன் வாழ்த்துரை வழங்கினர். விழாவின் நிறைவில் மண்டல அமைப்பாளர் திருநாவுக்கரசு நன்றி கூறினார். இதில் திரளான மாணவர்கள் பங்கேற்றனர். மானிய சுமையால் பெட்ரோல் விலையை உயர்த்த வேண்டியுள்ளதாகவும் கடுமையான முடிவுகள் எடுக்கும்போது கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசனை நடத்துவோம் என்று பிரதமர் மன்மோகன் சிங் கூறியுள்ளார். இதுகுறித்து பிரதமர் மன்மோகன் சிங் கூறுகையில், மானிய சுமையை குறைக்க பெட்ரோலிய பொருட்களின் விலையை உயர்த்த வேண்டியுள்ளதாகவும்
மானிய சுமையை குறைக்க வேறு வழி இல்லாததால் மக்களின் பாராட்டை பெறக்கூடியதாக இல்லாவிட்டாலும் விவேகமான முடிவுகளை எடுக்க வேண்டியது அவசியமாகிறது என்றும், அதனால்தான் எரிபொருளின் மானியத்தை கட்டுப்படுத்துவது குறித்து பட்ஜெட்டில் மத்திய நிதியமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் என்ற அவர், மேலும் கடுமையான முடிவுகள் எடுக்கும்போது கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசனை நடத்தி அவர்களின் சம்மதத்தை பெறுவோம். மேலும் கூட்டணி அரசியல் நடத்துவதில் சில நிர்பந்தங்களும் கஷ்டங்களும் உள்ளதாகவும், ஊசலாட்டத்தில் உள்ள நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை நிலைபெற செய்வதுதான் மத்திய அரசுக்கு பெரிய சவாலாக உள்ளதாகவும், சர்வதேச பொருளாதார மந்த நிலையின் போது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை பாதுகாத்ததுதான் மத்திய அரசின் மிகப்பெரிய சாதனையாக கருதுவதாகவும், மற்ற நாடுகளை விட இந்திய பொருளாதாரம் நன்றாக நிர்வகிக்கப்படுவதாகவும் கூறினார். கைது செய்யப்பட்ட இலங்கை மீனவர்கள் புதுவைக்குள் வரக்கூடாது என்று தமிழ் ஈழ ஆதரவாளர்கள் போராட்டம் செய்தபோது போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியதால் துறைமுகத்தில் பதற்றம் நிலவுகிறது. இந்திய எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்து 5 இலங்கை மீனவர்களை கடலோர காவல் படையினர் கைது செய்து புதுவை தேங்காய் தீட்டு துறைமுகம் அருகே கொண்டு வந்தபோது வீராம்பட்டினம் மீனவர்களும் நாம் தமிழர் கட்சி உள்பட தமிழ் ஈழ ஆதரவு அமைப்பினர்களும் துறைமுகத்தில் திரண்டு கைதான சிங்கள மீனவர்கள் புதுவை மண்ணை மிதிக்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனிடையே கடலோர காவல் படையினர் அவர்களை கரைக்கு கொண்டு வர ரோந்து படகில் சென்றபோது இலங்கை மீனவர்களை புதுவை மண்ணில் நுழைய விடமாட்டோம் என கோஷமிட்டு அனைவரும் இலங்கை படகை நெருங்கியதால் அங்கு பதற்றம் நிலவியது. இதனால் கடலோர காவல் படையினர் வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர். எனினும் போராட்டக்காரர்கள் யாரும் நகராமல் போராட்டம் செய்ததால் துறைமுக பகுதியில் பதற்றம் நிலவியது. எனவே பாதுகாப்பிற்காக போலீசார் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். புதுவை உழவர்கரை அரசு மேல்நிலைப் பள்ளியின் அனைவருக்கும் கல்வி இயக்கம் சார்பில் பெண்கள் முன்னேற்றத்திற்கான கைவினைப் பொருட்கள் கண்காட்சி நடைபெற்றது. புதுவை அரசு அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் சார்பில் உழவர்கரை அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற பெண்கள் முன்னேற்றத்திற்கான கைவினைப் பொருட்கள் கண்காட்சி துவக்க விழாவில் பள்ளி முதல்வர் நிர்மலா தலைமையில் தலைமை ஆசிரியை மனோகராபாய், மூத்த விரிவுரையாளர் சாம்பசிவம் முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மத்திய கலால்துறை கண்காணிப்பாளர் சண்முக சுந்தரம் கண்காட்சியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இதில் மாணவிகள் உருவாக்கிய 100க்கும் மேற்பட்ட கைவினைப் பொருட்கள் காட்சி பொருளாக வைக்கப்பட்டது. இதில் திரளான மாணவர்கள் பங்கேற்று கண்காட்சியை கண்டு ரசித்தனர். நிறைவில் ஆசிரியர் கணபதி நன்றி கூறினார். இலங்கை அரசுக்கு எதிரான அமெரிக்க தீர்மானத்தை இந்திய அரசு ஆதரிக்க வேண்டும் என புதுவை அரசு வலியுறுத்திட கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை அண்ணா சிலை அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாநில அமைப்பு செயலாளர் பாவாணன் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை குழுவில் சிங்கள ராஜபக்சே அரசின் மனித உரிமை மீறல் போர்க்குற்றம் தொடர்பாக அமெரிக்கா கொண்டு வந்துள்ள தீர்மானத்தை இந்திய அரசு ஆதரிக்க வேண்டும் என புதுவை அரசு வலியுறுத்திட வேண்டும் என கோரி மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் அமுதவன், கபிலன் உள்ளிட்ட நிர்வாகிகள் இலங்கை அரசை கண்டித்தும் இந்திய அரசின் நிலை குறித்தும் கண்டன உரையாற்றினர். போராட்டத்தில் திரளான விடுதலை சிறுத்தை கட்சியினர் கலந்து கொண்டு கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். புதுவை கூனிச்சம்பட்டில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் துணை சபாநாயகர் டிபிஆர் செல்வம் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கினார். புதுவை கூனிச்சம்பட்டு ஏரிக்கரையில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் உலக மகளிர் தின விழா ஊர் பிரமுகர்கள் ரவி களியபெருமாள் தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் முன்னிலையில் கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பணிபுரியும் மகளிருக்கு ஓட்டப்பந்தயம், கோலம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு அதற்கான பரிசளிப்பு விழா நடந்தது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சட்டப்பேரவை துணை சபாநாயகர் டிபிஆர் செல்வம் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மகளிருக்கு பரிசுகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஊர் பிரமுகர்கள், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், திரளான மகளிர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்திய கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்த இலங்கை மீனவர்கள் 5 பேரை கடலோர காவல் படையினர் பிடித்து புதுவைக்கு கொண்டு வந்தனர். இந்திய கடலோர காவல் படைக்கு சொந்தமான ராய்ச்சி கப்பலில் கடலோர காவல்படை வீரர்கள் சென்னையிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு ரோந்து சென்றபோது கடல் எல்லையை தாண்டி ஒரு படகில் 5 பேர் மீன்பிடித்துக் கொண்டிருந்ததை கண்டு அந்த படகை சுற்றி வளைத்து விசாரணை நடத்தியதில் அவர்கள் இலங்கை மீனவர்கள் என்பது தெரிய வந்ததால் இந்திய எல்லையில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த இலங்கை மீனவர்கள் 5 பேரையும் கைது செய்து புதுவை தேங்காய் திட்டு துறைமுகத்திற்கு அழைத்து வந்தனர். தங்கத்தின் மீதான சுங்கவரி பட்ஜெட்டில் அதிகரிக்கப்பட்டுள்ளதால் தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 360 ரூபாய் அதிகரித்தது. இது மேலும் உயரக்கூடும் என தங்க நகை வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். சர்வதேச அளவில் உலக நாடுகளில் ஏற்படும் பொருளாதார மாற்றங்கள் காரணமாகவும்
கச்சா எண்ணெய் விலை உட்பட பல்வேறு காரணங்களாலும் தங்கம் விலை உயர்ந்து வந்த சூழ்நிலையில் பட்ஜெட்டில் தங்கத்தின் மீதான சுங்கவரி 2% 4% அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 360 ரூபாய் அதிகரித்தது. எனவே நேற்று முன்தினம் ஒரு கிராம் 2575 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 20,000க்கும் விற்கப்பட்ட தங்கம் ஒரே நாளில் 360 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 2620 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 20,960 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. இந்த விலை மேலும் உயரும் என்று தங்க விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த விலையேற்றம் மக்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுவையில் மின் கட்டணம் உயருகிறது என்று மின்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. விலைவாசி உயர்வால் அவதிப்படும் வேளையில் சுமை கூடுவதாக மக்கள் கலக்கமடைந்துள்ளனர். புதுவையில் அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்ந்து மக்கள் சிரமப்பட்டுக் கொண்டு வாழ்ந்து வரும் நிலையில் அடுத்த சுமையாக மின் கட்டணமும் உயர்த்தப்படுகிறது. அதன்படி தற்பொழுது வீட்டு உபயோக மின்சாரத்திற்கு 100 யூனிட் வரை 60 காசும், 101 முதல் 200 யூனிட் வரை 90 காசும், 201 முதல் 300 வரை 1 ரூபாய் 65 காசும், அதற்கு மேல் 2 ரூபாய் என வசூலிக்கப்பட்டு வந்த கட்டணம் 50 யூனிட் வரை 1 ரூபாய் 50 காசும், 51 முதல் 150 யூனிட் வரை 2 ரூபாய் 30 காசும், 151 முதல் 250 யூனிட் வரை 4 ரூபாயும், 251 முதல் 350 வரை 4 ரூபாய் 50 காசும், 500 யூனிட் வரை 5 ரூபாயும், அதற்கு மேல் 5 ரூபாய் 20 காசும் என மாற்றப்பட உள்ளது. மேலும் புதிய வீட்டு உபயோக இணைப்பு ஒவ்வொன்றுக்கும் நிரந்தர கட்டணமாக 20 ரூபாயும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதுபோன்று வணிக பயன்பாட்டிற்கு முதல் 100 யூனிட்டிற்கு 2 ரூபாய் 15 காசும், 250 யூனிட் வரை 3 ரூபாய் 15 காசும், அதற்கு மேல் 3 ரூபாய் 65 காசு என வசூலிக்கப்படும் கட்டணம் முதல் 100 யூனிட்டிற்கு 4 ரூபாய் 20 காசும், 101 முதல் 250 யூனிட் வரை 4 ரூபாய் 60 காசும், 251 முதல் 500 யூனிட் வரை 5 ரூபாயும், 500 யூனிட்டிற்கு மேல் 5 ரூபாய் 20 காசு என உயர்த்தி வரையறுக்கப்பட்டுள்ளது. இதற்கு இணைப்பு நிரந்தர கட்டணமாக 30 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. புதிய விலை பட்டியலின்படி அரசு அளிக்கும் மானியத்தை பொறுத்து மாற்றம் இருக்கும் என்றும், இருப்பினும் தற்போதைய கட்டணத்தில் மாற்றம் செய்யப்படுவது உறுதியாகிவிட்டதாக மின்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. புதுவை அரியாங்குப்பம் தொகுதியில் புயலால் வீடு சேதமடைந்தவர்களுக்கு நிவாரணத் தொகையை சபாநாயகர் சபாபதி உத்தரவின்படி வருவாய் அதிகாரிகள் வழங்கினர். புதுவை அரியாங்குப்பம் தொகுதியில் சபாநாயகர் சபாபதி உத்தரவின்படி புயலால் வீடு சேதமடைந்த மக்களுக்கு நிவாரண உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வருவாய் ஆய்வாளர் சக்திவேல், கிராம நிர்வாக அலுவலர்கள் சிவராமன், குமரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகையை வழங்கினர். இதில் பாதிக்கப்பட்ட மக்கள் திரளாக கலந்து கொண்டு நிவாரணத் தொகையை பெற்று பயனடைந்தனர். புதுவைக்கு சுற்றுலா வந்த பிரபல பாப் பாடகர் தெலர் மெஹந்தி சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜவேலுவை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த பிரபல பாப் பாடகர் தெலர் மெஹந்தி சுற்றுலா பயணமாக புதுவை வந்துள்ளார். அவர் புதுவை சட்டசபை வளாகத்தில் சமூக நலம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜவேலுவை மரியாதை நிமித்தமாக சந்தித்து அமைச்சருக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்து சிறிது நேரம் உரையாடினார். பாப் பாடகருக்கு அமைச்சர் நினைவு பரிசினை வழங்கி பாராட்டினார். அப்பொழுது என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.